வணக்கம் நண்பர்களே. தலைவர்களை பற்றி தான் நம்ம பார்த்து வரோம். இதுக்கு முன்னாடி சில தலைவர்களை பற்றி பார்த்தாச்சு. இன்றைக்கி பார்க்க போகிறத பற்றி பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார், சுப்பிரமணிய பாரதியார் அவரை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒன்பது ஒன்று பார்க்கலாமா? வாங்க. தலைவர் சுப்பிரமணிய பாரதியார் யார்? அவர் சுப்பிரமணிய பாரதியார் யார் அப்படின்றத நம்ம ஒன்று பார்க்கலாம். அதாவது வந்து இதில் வந்து முக்கியமான மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தெரிஞ்ச விஷயத்தை எதுவும் கொடுக்கல, எக்ஸ்ட்ரா பாயிண்ட் தான் எல்லாமே. இது எல்லாமே சரிதானே? வாங்க. 1906 முழு நேர அரசியல் ஈடுபாடு. அதாவது வந்து பார்த்தா 1905 வங்கப்பெருணை வருது. அதே பிறகு 1906 எல்லா தலைவருமே பெரும்பாலும் வந்து வங்கப்பெருணைக்கு அப்புறம் பெரும்பாலும் போராட்டம் ரொம்ப வலுப்பெருக்க ஆகுது. சுதேசி, நம்மளுக்கு சுயராஜ்யம் வேணும், அதேமாரி எக்ஸ்ட்ரா போராட்டம் நடந்துனே இருக்குது. அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா அப்போ தான் வந்து இவர் சுப்பிரமணிய பாரதியார் 1906 3 நேர அரசியல் ஈடுபாடு கொண்டவராக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அவசியம் தான். ஏன்னா அதுக்கப்புறம் போராட்டம் தீவிரமானது இல்லை, எல்லாரும் இறங்கி வேலை செய்கிறாங்க. புரியுதுங்களா? அதை தான் வந்து அவங்க அப்படி சொல்கிறாங்க. சரி, அதுக்கப்புறம் பார்த்தா கோபாலகிருஷ்ண கோகலே அவர் தான் வந்து தலைமை. இவர் சுப்பிரமணிய பாரதியாரோட கோபாலகிருஷ்ண கோகலே தலைமை தாங்கிறார். எதுக்கு கேட்டால் ஐஎன்சி மாநாடுக்கு 1905 எப்பயுமே காங்கிரஸ் வந்து மாநாடு நடத்துவாங்க. ஒரு 1 இயர் முடிஞ்ச உடனே டிசம்பர் மாதம் அவங்க மாநாடு நடத்துவாங்க. அப்போ 1905 மாநாடு எங்கே நடக்குதுன்னு கேட்டால் ஐஎன்சி மாநாடு எங்கே நடந்தா வாரணாசி, அதாவது பனாரஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லை வாரணாசி, இல்லை காசி, இந்த எல்லாமே ஒரே இதான் சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் வாரணாசியாக சொல்லுவாங்க. அதனால் வந்து 1905 எங்கே நடந்தால் வாரணாசி வந்து யார் தலைமை தாங்கன்னா கோபாலகிருஷ்ண கோகலே தலைமை தாங்கிறார். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மீட்டிங். இந்த மீட்டிங் அதுதான் சொல்ல வருது. இப்போ இந்த மீட்டிங்கில் வந்து சுப்பிரமணிய பாரதியார் வந்து சும்மா ஜஸ்ட் வந்து உட்காந்துக்கிறாருன்னா பார்வையாளராக வந்து உட்காந்துக்கிறார். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவர் கூட சுப்பிரமணிய பாரதியார் கூட சுப்பிரமணிய சிவா இருக்காருல்ல, பத்திரிகை நடத்திருப்பார். ஓகேவா? அவர் வந்து அந்த சுதேசி மித்திர பத்திரிகையில் வந்து வேலை செய்வார். யார்? பாரதியார் வந்து வேலை செய்வார். துணை ஆசிரியர் வேலை செய்கிறாருல, அது மூலியமாக வந்து அவர் வந்து அந்த மாநாட்டில் வந்து உட்காந்துருப்பார். அதை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. அவர் வந்து சும்மா வந்து உட்காந்துருப்பாரு. சும்மா நல்லா மாநாட்டுக்கு வருவாங்க, தலைவரில் கூண்டு வரலாம், அதே மாதிரி அவர் வந்துக்கிறாரு. புரியுதுங்களா? இவர் அப்போ வந்து ரொம்ப பெரிய ஆள் தான் அவர். ஆனால் அந்த போராட்ட குணம் அப்போ தான் ஸ்டார்டிங்கில் வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் 1905 அதுக்கப்புறம் வந்து 1906 ஐஎன்சி மாநாடு கல்கத்தா. இது தாதாபாய் நவரோஜி தலைமையில் நடக்குது. இந்த கல்கத்தா மாநாடு சுயராஜ்யம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த மாநாடு ரொம்ப ரொம்ப முக்கியமான மாநாடு. இந்த மாநாடு ஐஎன்எம்ல முக்கியமான மாநாடு 1906 கல்கத்தா நடந்த மாநாடு, ஐஎன்சி மாநாடு. தாதாபாய் நவரோஜி தான் வந்து தலைமை தாங்குவார். சுயராஜ்யத்தை முன்னோடியா அப்படிங்கிற இந்த மாநாடு தான் அறிவிக்கிறாங்க. சுயராஜ்யத்தை அறிவிக்கிறது எந்த மாநாடு கேட்டால் இந்த மாநாடு 1906 தான் கல்கத்தா மாநாடு தான் இந்த சுயராஜ்யன்ற வலுப்பெறுது. இந்த மாநாட்டில் தான் வலுப்பெறும். தாதாபாய் நவரோஜி தான் அதோட தலைமை தாங்குறாரு. அதுலேயே சுப்பிரமணிய பாரதியார் வந்து ஒரு பங்கேற்பாளராக தான் இருக்கிறார். பங்கேற்பாளர்னா அப்போதான் டெவலப் ஆகுறாரு. அடுத்த இப்போ இதில் வந்து பார்வையாளர் இந்த தாதாபாய் இந்த கல்கத்தா மாநாட்டிலையும் சூரத் மாநாட்டிலையும் இறங்கி வேலை செய்வார். இப்போ அப்போதான் வந்து ஒரு முழு நேர அரசியல்வாதியாக மாறுறாரு. அதுதான் வந்து அவங்க சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் 1906 3 நேர அரசியல் ஈடுபாடு. அப்போதான் அந்த மாநாட்டில் தான் அவர் வந்து தொடங்குறாரு அந்த அவருடைய போராட்ட குணம். அந்த ஏன்னா கவிதை எதிராளர் தானே, பத்திரிகை எதிரவர், கவிதை எதிரவர், இந்த மாதிரி விஷயம் தான் பண்ணியிருப்பாரு. போராட்ட குணம் இறங்கி வேலை செய்து இதுக்கப்புறமா தான் அப்படின்றத அவங்க சொல்கிறாங்க. அப்போ 1906 ஐஎன்சி மாநாடு கல்கத்தா, இதுவும் புக்கில் இருக்குது. எல்லாமே புக்கில் இருக்குது. இந்த 3மே புக்கில் இருக்குது. கோபாலகிருஷ்ண கோகலே வந்து தலைமை தாங்கிறது ஐஎன்சி மாநாடு 1905. இது எங்கே நடக்குதுன்னா வாரணாசியில், இதுவும் புக்கில் இருக்குது. 1906 ஐஎன்சி மாநாடு கல்கத்தா நடக்குது. இது தாதாபாய் நவரோஜி தலைமை தாங்கிறது, இதுவும் புக்கில் இருக்குது. ஏன்னா இந்த மாநாடு தான் வந்து சுயராஜ்யம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி போராட்ட ஒரு கோரிக்கை வைப்பாங்க. இந்த மாநாடு தான் அந்த மாநாடு. 1907 ஐஎன்சி மாநாடு சூரத் நடக்குது. இதான் வந்து பிரிஞ்சுருவாங்க. மிதவாதி தேசிய ரெண்டா பிரிகிறாங்க, பிளவு ஏற்படுதுல. இந்த மாதம் 1907 நடக்குது. இந்த மேத்தா காங்கிரஸ், அதில் தீவிரவாதி இல்லாத காங்கிரஸ் மேத்தா காங்கிரஸ் சொல்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து ஓகேவா. அது வந்து யார் தலைமை? ராஜ் பிகாரி போஸ் தலைமை தாங்குவார். யாருக்கு? எப்போ? 1907. 1908 வரும்போது தான் வந்து சென்னை நடக்கும் மாநாடு. இது 1907 ஐஎன்சி மாநாடு சூரத் நடக்குது. ராஜ் பிகாரி போஸ். இந்த மாநாடு 3 மாநாடுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் மாநாடு. இந்த 6வது மாநாடுலையும், அதாவது 1906 1907 நடக்கிற மாநாடு தான் வந்து பாரதியார் வந்து களத்தில் இறங்கி வேலை செய்கிறார். அப்போ தான் போராட்டத்துக்கு ஒரு முன்னேற்பாளர் வந்து நடத்துகிறாரு எல்லாத்தையும். அப்போ இதுதான் அந்த போராட்டம். சரிதானா? அதான் இதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க இந்த மாநாட்டை. அதுக்கப்புறம் பார்த்தா பாரத ஜனசபை அப்படின்ற ஒரு நூல் 1985 1994 வரையும் இந்த காங்கிரஸ் நடந்த தீர்மானங்கள், கோரிக்கைகள், எப்படி ஆங்கிலேயர்கிட்ட கோரிக்கை வச்சாங்க, என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றினாங்க, நடத்துவாங்க, மாநாடு நடத்துகிறாங்க. அந்த மாநாட்டில் என்னென்ன தீர்மானம் கொண்டு வராங்க, என்ன போராட்ட குணத்தை பற்றி அதெல்லாம் ஒரு புக்காக நூலாக வெளியிட்டுருக்காரு. அந்த நூலோட பேர் என்ன? பாரத ஜனசபை. அந்த நூலோட பேர் யார் எழுதுன்னு கேட்டால் பாரதியார் எழுதுகிறார்.
இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் புக்கில் கிடையாது. பாரத ஜனசபை நூல் 1975 to 1994 வரைக்கும் இருக்கிற அந்த மாநாட்டு ஐஎன்சி மாநாடு நடந்ததில் தீர்மானங்கள் போடப்பட்டது. ஏதாவது கோரிக்கை வச்சிருப்பாங்கல்ல ஆங்கிலேயர்கிட்ட, அந்த மாதிரி எல்லாத்தையும் தொகுத்து ஒன்றா ஒரு நூலாக வெளியிட்டுக்கிறார். அதான் வந்து பாரத ஜனசபை அப்படின்ற ஒரு நூல். இந்த நூல் யார் வெளியிட்டீங்கன்னா, இந்த எழுதி வெளியிட்டீங்கன்னா பாரதியார். அடுத்தது எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்றது சூரத் மாநாடு. சூரத் மாநாடை வச்சு அந்த நூல் எழுதப்பட்டிருக்கு. சூரத் மாநாடு என்ன நடந்தது அதை பேஸ் பண்ணி தான், அதை மைய கருத்தை வச்சு தான் இந்த எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அப்படின்ற ஒரு நூல் வந்து எழுதப்பட்டிருக்கு. யார் எழுந்த இதையும் பாரதியார் இது அதுவும் நூல் தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா புதிய கட்சியின் கொள்கைகள் அப்படின்னு இப்போ கட்சி இருக்குல்ல, அந்த கட்சியோட கொள்கைகள் இருக்குல்ல, அதை ஒரு நூலாக எழுதி அவர் வெளியிட்டுக்கிறார். அதான் புதிய கட்சியின் கொள்கைகள் அப்படின்ற நூலாக வெளியிட்டுக்கிறார். அதுவும் பாரதியார் தான் வெளியிட்டுக்கிறார். முக்கியமானது இதெல்லாம் புக்கிலே கிடையாது, நல்லா தெரிஞ்சுங்க. பாரத ஜனசபை நூல் அதுவும் ஒரு நூல் தான். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அதுவும் ஒரு நூல் தான். புதிய கட்சியின் கொள்கை அதுவும் ஒரு நூல் தான். சுதேசி பிரசாரிணி சபை இதுவும் ஒரு அமைப்பு. இது யார் தொடங்குது? இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? சுதேசி பிரசாரிணி சபை இது யார் தொடங்குது? பாரதியார் தான் தொடங்குது. இதையும் விபின் சந்திரபாலர் அப்படின்னு எதிர்ப்பு, இவர் வந்து கைது பண்ணுறாங்க. இவர் எதிர்த்து இந்த சுதேசி பிரசாரிணி சபையில் இருக்கிற மக்கள் இருக்கிறவங்களாம் போராட்டம் பண்ணாங்க, ஊர்வலம் நடத்துறாங்க. இவர் யார் கைது பண்ணுறதுக்கு? விபின் சந்திரபாலர் கைது பண்ணுறதுக்கு இவங்களாம் போராட்டம் பண்ணாங்க. ஜஸ்ட் இது மாதிரி தெரிஞ்சுங்க. ஆனால் இந்த அமைப்பு தெரிஞ்சுங்க. சுதேசி பிரசாரிணி சபை யாரோடது? பாரதியாரோடது. ஏன்னா சுதேசின்னு முன்ன வருது. அப்போ 1906 அப்போ தான் தொடங்கியிருப்பாங்க. ஏன்னா சுதேசின்றது 1906 தான் அந்த போராட்டமே தொடங்கும். அப்போ தான் இதெல்லாம் தொடங்கியிருப்பாங்க. இயர் கொடுக்கல, ஆனால் மாநாடு சபையை மட்டும் கொடுத்துறாங்க, இந்த அமைப்பு மட்டும் கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் மாணவர் அரசியல், அதான் வந்து தினமும் என்ன பண்ணாலும் ஈவினிங் எல்லாம் மாணவர்லாம் அழைச்சி போய் பீச் வரமா நிற்க வச்சு என்ன பண்ணுற மாநாடு போல சின்ன ஒரு மீட்டிங் போட்டு மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படின்றது மாணவர்களாக இருந்தால் அதெல்லாம் விழிப்புணர்வு ஏற்படுத்தி அவங்கள போராட்டத்தை இறங்கி வச்சு நாட்டை விடுதலை அடையணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு? மாணவர்கள் வந்து அரசியல் ஈடுபடுறதுக்காக அந்த ஒரு ஊக்குவிப்பு தருவாங்கல்ல, அதெல்லாம் வந்து சொற்பொழிலாம் ஆற்றுவார். அந்த கடைக்கிட்டு போய் தினமும் ஈவினிங் எல்லாம் செய்வார். அவர் யார்? பாரதியார் செய்கிறார். சரிண்ணா? இதெல்லாம் வந்து புக்கில் இல்லாத எக்ஸ்ட்ரா சோர்ஸ். ஆனால் தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா பாரதியாரை பற்றி ரொம்ப ரொம்ப முக்கியமானவர். அதனால் தெரிஞ்சா வச்சுக்கணும் எல்லாத்தையும். மறுபடியும் கூட பார்த்துலாம். ஜஸ்ட் ஒரு ரீகால் தான், ஓகேவா? 1906 3 நேர அரசியல் ஈடுபாடு, ஓகேவா? கோகிலே தலைமை தாங்குறாரு. எதுக்கு? ஐஎன்சி மாநாடு 1905க்கு. 1905 நடக்கிற ஐஎன்சி மாநாடுக்கு தலைமை தாங்கிறது யாரு? கோபாலகிருஷ்ண கோகிலே. எங்கே நடக்குது? வாரணாசி இல்லை பனாரஸ் எங்கே நடக்குது? அது ரெண்டும் ஒரே பேர் தான், ஓகேவா? 1906 ஐஎன்சி மாநாடு நடக்குது கல்கத்தாவில். தாதாபி நவரோஜி தான் தலைமை தாங்குறாரு. அந்த மாநாடு தெரிஞ்சுங்க. 1907 ஐஎன்சி சூரத் மாநாடுக்கு ராஜ்பிஹாரி போஸ் தலைமை தாங்குறாரு. சரிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் முதல் மாநாட்டில் வந்து 1905 மாநாடு நடக்கும்போது பார்வையாளர் தான் வராரு. யார்? பாரதியார். பார்வையாளர்னா ஒரு தலைவர்ன்ற முறையில் அவர் கூட்டிருப்பாங்க. அப்போ வராரு. ஆனால் இறங்கி வேலை செஞ்ச 1907 மாடலையும் 1906 மாடலையும் மாநாடுலையும் அவர் என்ன பண்ணுறாரு? களத்தில் இறங்கி போராடுறாரு. ஓகேவா? போராட்டம் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. பாரத ஜனசபை நூல் ஏதந்து யார்? பாரதியார் தான். எங்கள் காங்கிரஸ் யாத்திரை அதுவும் ஒரு நூல் தான். அதை எழுதுறது யாரு? பாரதியார் தான். சூரத் மாநாட்டை பற்றி எழுதப்பட்டிருக்கிறதுல புதிய கட்சியின் கொள்கைகள் அதுவும் பாரதியார் தான் எழுதுகிறாரு. ஒரு அமைப்பு சுதேசி பிரசாரிணி சபை இது ஒரு அமைப்பு. இது ஏற்படுறது யாருன்னா சுப்பிரமணிய பாரதியார். மாணவர்கள் அரசியலில் ஈடுபடணும் அப்படின்றதுக்காக ஈவினிங் டைமில் எல்லாரும் மக்களையும் கூட்டும் போய் மாணவர்களையும் கூட்டும் போய் பீச் வரமாக்கி வச்சு எல்லாரும் என்ன பண்ணுவார்? மீட்டிங் போடுவார். மீட்டிங் போட்டு பேசுவார். சரிதானா? நன்றி, வணக்கம். இப்போ பார்த்து எல்லாருமே என்ன பார்த்தீங்கன்னா சுப்பிரமணிய பாரதியார் தான் நம்ம பார்த்துக்கிறோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் தலைவரை பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.